வணக்கம். ஐ ஆம் மாணிக்கவாசகம், ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர். சமீப காலமாக சில குற்ற வழக்குகளில் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றங்களுக்கு அழைத்து வரும் பொழுதோ அல்லது புலன் விசாரணை தொடர்பான இடங்களுக்கு அழைத்து வருகின்ற பொழுதோ முகமூடியிட்டு அழைத்து வருகிறார்களே, அது ஏன்? ஒருவேளை சமூகத்தின் கண்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது அவர்களை மறைப்பதற்காக போலீசார்களுக்கு சாதகம் செய்யும் நோக்கில் அவ்வாறு முக்காடிட்டு அழைத்து வருகிறார்களா? என்ன காரணம் என்று சில நண்பர்கள் வினவினார்கள். நான் பெரும்பாலும் சட்டம் சார்ந்த காவல்துறை புலன் விசாரணை சார்ந்த பதிவுகளை அவ்வப்போது செய்வதால் அது குறித்து ஆர்வமிக்க நண்பர்கள் என்னிடம் கேள்விகள் கேட்பது உண்டு. அதன் விளைவாகத்தானோ என்னவோ என்னுடைய முகநூலில் என்னுடைய நண்பர்களுடைய எண்ணிக்கை 5000, என்னை ஃபாலோ செய்வர்களுடைய எண்ணிக்கை 7300 என்ற அளவில் இருந்து வருகிறது. ஆகவே அவ்வப்போது நண்பர்கள் கேட்கின்ற சில புலன் விசாரணை குறித்த காவல்துறையில் தொடர்பான சில விஷயங்கள், சட்டம் சார்ந்த சில விஷயங்கள் அவர்களுக்கு நான் பதிலளிப்பது ஆர்வமாகவும் என்னுடைய ஒரு பேஷனாகவும் செய்து வருகிறேன். அந்த வகையில் இன்று ஒரு கேள்வி: ஏன் கைது செய்கின்ற குற்றவாளிகளை காவல்துறையினர் முக்காடிட்டு முகமூடியிட்டு கூட்டி வருகின்றனர் என்பது அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக உள்ள ஒரு கேள்வி. குற்ற செயல் சம்பந்தமாக புகார் அளிக்க வருகின்ற பாதிக்கப்பட்ட நபர்களிடம் போலீசார் கேட்கின்ற கேள்வி அக்யூஸ்டு நோன் அக்யூஸ்டா அன்னோன் அக்யூஸ்டா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன்னா அவர்கள் செய்கின்ற குற்றவாளிகள் குற்ற செயல் செய்கின்ற அந்த செயல்முறைகளை வைத்து ஆங்கிலத்தில் மாடஸ் ஆப்பரண்டி என்று சொல்வார்கள். இந்த மாடஸ் ஆப்பரண்டியின் மூலமாக குற்றவாளிகளை பல வகைப்படுத்தலாம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மாடஸ் ஆப்பரண்டி இருக்கும். பட் அதே நேரத்தில் இன் ஜென்ரல் பொதுவான ஒரு கிளாசிஃபிகேஷன் நோன் அக்யூஸ்டா அன்னோன் அக்யூஸ்டா. சரி, நோன் அக்யூஸ்டு யார், அன்னோன் அக்யூஸ்ட் யார்? நோன் அக்யூஸ்டு மீன்ஸ் மேக்சிமம் இதில் எல்லாருமே பர்சனலி மோட்டிவேட்டட் பீப்புள் வுட் கமிட் கிரைம் அகேன்ஸ்ட் another. பர்சனலி மோட்டிவேட்டட்னா உங்களுக்கு தெரியாது. இல்லை, சிவில் டிஸ்பியூட் இருக்குது, வேலி தகராறு, நிலத்தகராறு, டிரான்சாக்ஷன் டிஸ்பியூட், இல்லை சொந்தக்காரங்களுக்குள்ளேயே சில குடும்ப தகராறு, இது மாதிரி சில விஷயங்களுக்காக ஒரு குற்றம் நடக்குதுன்னா இருக்கிறவங்க எல்லாருமே யார் எவருன்னு அக்யூஸ்ட் யார் இன்னாருன்னு தெரியும். ஸோ அது எல்லாமே நோன் அக்யூஸ்ட் கேட்டகரியில் வந்துடும். அதுக்கு எல்லாம் அடையாள அமைப்பு நடத்த மாட்டாங்க, அதுக்கு முக்காடும் போட மாட்டாங்க. பட் அதே நேரத்தில் சில குற்றங்கள் இருக்கு இல்லையா, தட் இஸ் மர்டர் ஃபார் கெயின், ராபரி, டெக்காய்டி, தென் கேங் ரேப், இது மாதிரி ஒரு கிரேவ் கிரைம்ஸு, ஒரு ராங்ஃபுல் கெயினுக்காக ஒரு கெட்ட ரொம்ப கொடுங்குற்றங்கள் செய்கின்ற சில குற்றவாளிகள், இவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த விக்டிமுக்கு டைரெக்டாக முகம் ஏற்கனவே அறிமுகம் இல்லாத ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்படி ஆள் தான் வர. உதாரணமாக ஒரு ராபரி பண்ணுறவன் பக்கத்து வீட்டுக்காரன் போய் ராபரி பண்ண மாட்டான். ஆனால் தெரியும் தன்னுடைய வேண்டியவங்க ரொம்ப முக்கியமானவன், ஏற்கனவே நல்ல பழன ஒருத்தன் போய் அவனை போய் ராபரியோ டெக்காய்டியோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். காரணம் என்னென்னா அடையாளம் தெரியும், உடனே சொல்லிடுவான், இன்னார்னு தெரியும். அதுக்காக பெரும்பாலும் இந்த மாதிரி மாடஸ் ஆப்பரண்டி உள்ள கிரிமினல்ஸ், இதே தொழிலை செய்கிறவன் முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட இந்த குற்றங்களை செய்துவிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறான். அப்படிங்கிற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த நேரத்தில் கிடைத்த தகவல்களை வச்சு போலீஸை சொல்கின்ற பொழுது யாராவது தெரியாதவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முன்ன பின்ன தெரியாதவன் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வை எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் யார் என்ற கேள்விக்குள்ள அந்த கட்டத்தில் காலத்தில் அன்னோன் அக்யூஸ்ட் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. பட் புலன் விசாரணையின் பொழுது போலீஸார் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து சில எவிடன்ஸு கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த குற்றவாளிகள் யார், வந்தவன் என்ன ஏஜ் உள்ளவனாக இருப்பான், அவனுக்கு என்ன அடையாளம், எந்த மாதிரி லாங்குவேஜ் பேசினா, அவன் என்ன ஸ்லாங் பேசினா, என்ன உயரம் இருப்பான், என்ன காம்ப்ளெக்ஷன் என்ன,
அவனுடைய கேட் எப்படி இருந்துச்சு, நடை எப்படி இருந்துச்சு, இப்படிலாம் சில எவிடன்ஸ் சில கலெக்ட் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மூலமாக கிடைக்கின்ற தகவல் அடிப்படையில் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டா அதோட வழக்கு முடிஞ்சிடாது. த ஐடென்டிட்டி ஆஃப் த அக்யூஸ்ட் மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ்டு பை தி போலீஸ், பை த ப்ராசிக்யூஷன். த ஐடென்டிட்டி ஆஃப் த அக்யூஸ்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜரில் யாருக்கு வரும்னு சொன்னால் அன்னோன் அக்யூஸ்டு தான் வரும். நோன் அக்யூஸ்டு தேவையில்லை. இப்போ தெரிந்த இன்னார் மகன் இன்னார் தான் என்னை தாக்கினா அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கில் போய் தெரிந்தவனுக்கு போய் அடையாள அணிவகுப்பு நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அன்னோன் அக்யூஸ்டு, முன்பின் தெரியாதவன் ஒருத்தன் வீடு புகுந்து ராபரி பண்ணுறான், இல்லை ஒரு கொள்ளையடிக்கிறான், ஒரு மர்டர் ஃபார் கெயின் பண்ணுறான், ஏதோ கூட்டத்தில் தனியாக நின்ற ஒரு பெண்ணை வந்து கடத்திட்டு போய் கேங் ரேப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொழுது இவன்லாம் வந்து அன்னோன் அக்யூஸ்ட். அதனால தான் இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி வழக்குகளில் குற்றவாளி யாருன்னு தெரியாத வழக்குகள் எஃப்ஐஆர் போடுகின்ற பொழுது அந்த குற்றவாளிகள் யார் என்ற கேள்விக்குரிய அந்த கட்டத்தில் வந்து அன்னோன் அக்யூஸ்ட் என்று தான் குறிப்பிடுவார்கள். இந்த மாதிரி வழக்கில் வந்து காவல்துறையினர் புலன் விசாரணையின் பொழுது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அக்யூஸ்ட் அன்னோன் அக்யூஸ்டாக இருக்கான என்ன ஏஜ், அவனுக்கு வந்தவனுக்கு என்ன ஏஜ் இருக்கும், எந்த மாதிரி ஒரு உயரம் இருப்பான், அவனுடைய காம்ப்ளெக்ஷன் என்ன, அவனுடைய லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் பேசினா, எந்த மாதிரி ஸ்லாங் பேசினா, அவனுடைய வாக்கிங் ஸ்டைல் எப்படி, கைட் எப்படி, வேறு ஏதாவது உடம்புல ஏதாவது குறிப்பிடும்படியான அடையாளங்கள் இருக்கா, இதையெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பக்கத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு 1 மந்த்து கழிச்சோ இல்லை குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சோ அந்த அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி தே வில் ரிமாண்ட் த அக்யூஸ்ட். ஒரு இன்ட்ராகேஷனுக்கு பிறகு தே வில் ரிமாண்ட் த அக்யூஸ்ட். த அக்யூஸ்ட் வில் பி இன் கஸ்டடி. சரி, அப்படியே சார்ஜ் ஷீட் போட முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த புலன் விசாரணையில் ஐடென்டிட்டி ஆஃப் த அக்யூஸ்ட் மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ்டு. அது வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் போலீஸில். குற்றம் செய்தது என்ன தெரியலை, எஃப்ஐஆரில் அன்னோன் அக்யூஸ் சொல்கிறோம். சப்சிக்வெண்ட்டாக இன்வெஸ்டிகேஷனில் 1 மாதம் கழித்து ஒரு குறிப்பிட்ட அக்யூஸ்டை வந்தான்னு சொல்லி போலீஸ் நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஹவு தி ஐடென்டிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டுங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 9லையும் இப்போ உள்ள பிஎஸ்சியில் செக்ஷன் 7லையும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது, ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய எவிடென்சரி வேல்யூ என்ன, ஐடென்டிட்டி த அக்யூஸ்னுடைய எவிடென்சரி வேல்யூ என்னங்கிறத பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதுபோல் இப்போது வந்துள்ள பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு 54லையும் எவர் ஒருவரை ஒரு குற்ற செயல் சம்பந்தமாக காவல்துறையினர் கைது செய்கின்றார்களோ அவருடைய அடையாளத்தை சம்பந்தப்பட்ட சாட்சிகளோ அல்லது சாட்சிகள் கண்ணுற்ற சாட்சிகளோ அல்லது அந்த இடத்தில் இருப்பவர்களோ அவர்கள் மூலமாக அடையாளப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று காவல்துறையினர் அறிக்கை அளிக்கும் பட்சத்தில் இந்த லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் they will order the accused. இந்த மாதிரி ஒன்று அடையாளம் அணிவகுப்பு நடத்தணும், போலீஸாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாள அணிவகுப்பு நடத்துறதுக்கு அந்த தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கணும், அதற்கு நீங்கள் வந்து முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதனுடைய அடிப்படையில் ஒரு அடையாள அணிவகுப்பு நடக்கும். இந்த அடையாள அணிவகுப்பு கைது செய்து ரொம்ப ஏர்லியஸ்ட் டைமுக்கு நடக்கணும். யூஸ்வலாக வந்து 15 டேஸ்க்கு நடத்தணும். இப்போ உதாரணமாக இப்போ ஒரு வழக்கில் ஒரு கேங் ரேப் கேஸில் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 டேஸுக்குள்ளே வந்து அடையாள அணிவகுப்பு நடத்தணும் கைது செய்த. ஏன்னா ரொம்ப ஏன் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் வைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பாதிக்கப்பட்ட நபரோ அல்லது சம்பவத்தின் பொழுது கண்ணால் கண்ணுற்ற சாட்சிகளோ அந்த குற்றவாளியை அன்னைக்கு பார்க்குறாங்க, சம்பவத்தை அன்னைக்கு பார்க்குறாங்க, அதுக்கு பிறகு பார்க்கல. அதுக்கு பிறகு பார்க்காம இருக்க பொழுது திருப்ப போலீஸார் வந்து
அக்யூஸ்டுடைய அடையாளத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு அடையாள அணிவகுப்பு நடத்துவதற்கு உத்தரவு பெற்று அடையாள அணிவகுப்பு நடத்துகிற அன்னைக்கு இவங்க போய் ஆஜராகணும். பெரும்பாலும் அடையாள அணிவகுப்பு சிறைச்சாலையில் நடக்கும். ஏன்னா அங்கே சிறைச்சாலைலாம் இருப்பான் அக்யூஸ்டு. அங்கே நடத்துறது ஒரு மேஜிஸ்ட்ரேட் தான் நடத்துவாங்க. நடத்தும் பொழுது அந்த அக்யூஸ்டுக்கு 30 வயசுன்னு சொன்னால் அந்த 30 வயசுக்கார மாதிரியே அங்கே இருக்க வேறு சிலரை அந்த அக்யூஸ்டாகவும் இருப்பான், மற்ற ஆட்களையும் அதே வரிசையில் நிறுத்தி இதில் யாருப்பான்னு கேட்பாங்க. இந்த சம்பவத்தை கண்ணால் கண்ணுற்ற சாட்சிகள் இல்லை பாதிக்கப்பட்ட நபர் அங்கே போயிட்டு கரெக்டாக பார்த்துட்டு இது இன்னாருன்னு சொல்லணும், அடையாளம் காட்டணும். அது ஜட்ஜு எழுதிக்குவாங்க, மேஜிஸ்ட்ரேட் எழுதிக்குவாங்க. அது ப்ரொசீடிங்ஸ் போடுவாங்க. பிறகு சட்டையை மாற்றி முதல்ல அக்யூஸ்ட் போட்ட சட்டையை இன்னொருத்தனை போட சொல்லிவிட்டு அப்புறம் அவன் போட்ட சட்டையை போற்றி வரிசையை மாற்றி இடத்தை மாற்றி ஒரு 3 முறை அது மாதிரி அடையாள ஆணையம் நடத்துவார்கள். 3 முறையும் சரியாக சுட்டி காட்ட வேண்டும். இது இப்படி செய்வதன் மூலமாக அந்த புலன் விசாரணையில் அக்யூஸ்டுடைய அடையாளம் உறுதிப்படுத்தப்படுகிறது. இது ஒரு எவிடன்ஸ், ஒரு வேல்யூ உள்ள ஒரு விஷயம். அந்த வழக்கு தண்டனை ஆகிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் இது. இப்போ இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்னா, இந்த கண்ணால் கண்ணுற்ற சாட்சி அல்லது விக்டிம் பாதிக்கப்பட்டவர் இந்த குற்றவாளியை சிறைச்சாலையில் அடையாளம் காட்டுற பொழுது இடையில ஜட்ஜி கேட்பார், மேஜிஸ்ட்ரேட்டு அந்த விக்டிம் கிட்ட அடையாளம் காட்ட போயிருக்கவங்கள்ட்ட, நீங்கள் இந்த குற்றவாளியை அடையாளம் காட்ட வந்திருக்கீங்க, குற்றவாளியில் சம்பவத்துக்கு பிறகு வேறு எங்கேயாவது இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை பத்திரிகைகளில் இதனுடைய புகைப்படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவருடைய முகம் உங்களுக்கு அதுக்கு பிறகு இடையில பார்த்த ஞாபகம் இருக்கா, இல்லை காவல் நிலையத்தில் ஏதாவது அடைச்சி கூப்பிட்டு இவர் தான் அடையாளம் காட்டினாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தென் ஹி வில் நாட் கண்டக்ட் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு இன்வேலிட், லீகல் வெராசிட்டி இழந்துருது, அதனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அக்யூஸ்ட் அடையாளம் காட்டப்பட வேண்டிய அக்யூஸ்ட் சம்பவத்திற்கு பிறகு சிறைச்சாலைக்குள்ளே தான் இந்த சாட்சிகள் பார்க்கணும் அப்படிங்கிறது நியதி. இடையில பார்க்கக்கூடாது. சப்போஸ் இவங்க கைது பண்ணி வரும்பொழுது பிரஸ்காரங்கள்லாம் கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய முகம் அப்படியே பேப்பரில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிஃபென்ஸில் என்ன பண்ணுவாங்க, யுவர் ஆனர் இதை பாருங்கள், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததாக சொல்லி வந்த ஃபோட்டோவெல்லாம் அடையாளங்க அணிவகுப்பு நடத்துகிற அன்னைக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு, இதெல்லாம் பார்த்துட்டாங்க, இதை பார்த்ததுனால தான் கரெக்டாக அவனை அடையாளம் காட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடுங்கிறது அது லீகல் வெராசிட்டியே இல்லாத ஒன்றாக மாறிவிடும். அதுதான் முக்கிய காரணம். அதனால தான் இது மாதிரியெல்லாம் போலீஸ் கைது பண்ணும் பொழுது ஒரு எவிடன்ஸ் அதில் முக்கியமான பீஸ் ஆஃப் எவிடன்ஸஸ் இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இது மாதிரி முக்காடிட்டு கூட்டி வருகிறார்கள். அதுதான் வழக்கினுடைய வழக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படணும், எக்காரணத்தையும் முன்னிட்டும் விடுதலை அடைந்து விடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் அந்த கைது செய்யப்படுகின்ற குற்றவாளிகளை காவல்துறையினர் தலையில் முகமூடி போட்டு முக்காடிட்டு கூட்டி வருகிறார்கள் என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.